இன்று நம்மிடையே முன்னாள் நடிகரும் தமிழ்நாட்டின் துணை முதல்வருமான திரு உதயநிதி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். சார், 505 நம்பர் நினைவிருக்கிறதா? தப்பா சொல்றீங்க, அது 555. இல்லங்க, 505 தான். புரியல. அது நீங்க கொடுத்த வாக்குறுதிகளின் எண்ணிக்கை. சரி, அதுக்கு என்ன? நீங்க ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. முதல்வர் வாக்குறுதியில் 90% நிறைவேற்றி விட்டதாக சொல்றார். ஆனால் மக்கள் அப்படி நினைக்கலையே. கடுமையான நிதி பற்றாக்குறையால வாக்குறுதியை முழுமையா நிறைவேற்ற முடியல. ஒன்றிய அரசுதான் காரணம். இவ்வளவு வரி உயர்வு செய்தும் மின்சார கட்டணம், பால் விலை உயர்வு, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு எல்லாம் செஞ்சுட்டு நிதி பற்றாக்குறைக்கு மத்திய அரசு குற்றம் சொல்றது நியாயமா சார்? கடந்த எடப்பாடியார் ஆட்சியில எந்த வரி உயர்வு, விலை உயர்வும் இல்லாம தாலிக்கு தங்கம், அம்மாக்கு குடிநீர், அம்மா ஸ்கூட்டி, இலவச லேப்டாப்னு இவ்வளவு திட்டங்கள் செஞ்சாங்களே. வேற கேள்வி இருந்தா கேளுங்க. சார், பொறுப்பான துணை முதல்வர் பதவியில இருக்கீங்க. உங்ககிட்ட கேட்காம யார்கிட்ட கேக்குறது? எனக்கு தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? சார், வேற கேள்வி இருந்தா கேளுங்க. அந்த ரகசியம் பத்தி சொல்லுங்க. பர்சனல் கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. ஐயோ, நான் அந்த கேள்வி கேட்கல, அந்த நீட் ரகசியம் பத்தி கேக்குறேன். ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. அப்பாவுக்குள்ள தப்பாம பிறந்திருக்கு. சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நேர்காணல் தொடரும்.